எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி இந்த 2026 தோத்ததுக்கு அங்கிட்டு என்ன பேட்டி கொடுப்பார் தெரியுமா? நான் ரொம்ப நாளாக பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ பதிவு வச்சுக்கோங்க. இன்றைக்கி பிப்ரவரி தான், பிப்ரவரி மாதத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த முதலமைச்சர் பதவி ஏற்றது இல்லை வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச ஒரு பாடு கூட என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னங்க பண்ணால் நாங்கள் 10 வருஷம் இருந்தோம், நாங்கள் அம்மா ஜெயித்தாங்க, இப்போ 2வது ட்ரிப்பு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. 2031 என்ன சொல்லுவார்? நாங்கள் 10 வருஷம் இருந்தால் அது அவங்க 3வது ட்ரிப் ஜெயிச்சிருக்காங்க, அடுத்து நாங்கள் தாங்க வெளில போகிறோம். இதே கடைசியாக சொல்ல போகிறாரு. நீ ஒரு காலத்திலே வெளில போகிறது இல்லை, அடுத்தடுத்து இதே பேட்டி கொடுக்க போகிற, நடக்கதையும் போகுது. நீ சும்மா போகிற போக்கில் தோக்க போகிறாலும் உனக்கும் தெரியும். நீ என்னைக்கு சங்கிய கூட்டங்களோடவே கூட்டணி வச்சியோ அன்னைக்கு இந்த 75 சீட்டு நக்கிக்கிட்டு போயிரும்ன்றது உனக்கு தெரியும். எடப்பாடி தொகுதியிலே நம்மளாக வெல்லுவோமா அப்படின்றதான் உன்னோட இது நோக்கம். என்ன 10 பேர் ஜெயிக்க போகிறோமா, 5 பேர் ஜெயிக்க போகிறோமா, இல்லை மொத்தத்தில் 234 தூக்க போகிறோமான்றது உனக்கு நல்லா நீ தெரிஞ்சிருக்கும். நீ சும்மா போகிற போக்கில் எதையா அடிச்சு விட்டினா மக்கள் பார்க்கத்தானே போகிறாங்க. மக்கள் நிச்சயம் 2026 உனக்கு தேர்தலில் நீ இந்த சங்கி கூட்டங்களுக்கு கூட்டணி வச்சதுக்கு நிச்சயம் நீ அசிங்கப்பட்டு தான் நிற்க போகிற. நான் பார்க்கத்தான் போகிறேன்.